ஆபீஸ்ல போய் வேலை பண்ற நீங்க உட்கார்ந்தா கூட ஒன்னா தலைவலிக்கும், இல்லையா வேற ஏதாவது மனசு பேஜாருனால வேற ஏதாவது பார்த்து ஏதாவது வேலை பண்ணாத மாதிரி போயிடும். மனசு கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போயிடுது, உடல் கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடுது. டயர்டானா மனசு போயிடுது. சண்டை கண்டை போட்டு மனசு நீங்க ஏதாவது வேற விதத்துல நீங்க திருப்பிட்டீங்கன்னா அதனால உடம்பு கெட்டு போகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம். மனசை ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆகுது, உடம்பு ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகுது. மனசு ஏன் ரிலாக்ஸ் ஆகும்? மனசு ஏன் ரிலாக்ஸ் ஆகும்? 4 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற டிவியை ஆஃப் பண்றீங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடிட்டு இருந்த காரையோ பஸ்ஸையோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது ஆஃப் பண்றீங்க. உங்க மூளையை ஆஃப் பண்றீங்களா? தூக்கத்துல கூட ஆஃப் பண்றது இல்லை. தானா வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு தூக்கத்துல. நீங்க வேணாம்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அது போட்டு ரீபோன்ஸ் ஆகி ஆகி உங்க தலையை திருப்பி நல்லதோ கெட்டதோ திரும்பி 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 நினைவுக்கு வந்து தூக்கமே இன்னைக்கு தூங்க மாதிரி இருக்காது. ரெஸ்ட் இல்லாம தலை வேலை பண்ணிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நான் படுத்த ரெஸ்ட் கொடுத்தேன், ரெஸ்டே கொடுக்கல, வேலை பண்ணிட்டு இருக்கு. மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தான் தியானம். உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது வேற, மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது தியானம். தியானம் பண்றதுனால நினைவுகள் ஒடுக்கப்படுது. நமக்கு தேவையான நிலை ஆல்பா நிலை, நினைவற்ற நிலை. தூக்கம் போன்ற நினைவற்ற நிலைதான் ஆல்பா நிலை. சோ நினைவற்ற நிலை வேண்டும் என்றால் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா மனசு தானாவே ரிலாக்ஸ் ஆயிடுது. சோ உடம்பு ரிலாக்ஸ் பண்ற டெக்னிக் யோக நித்ரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னது? உடம்பு ஒவ்வொரு பாட்டா ரிலாக்ஸ். அந்த யோக நித்ரா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா மனசுக்கு உள்ள உங்களால போக முடியும். இப்போ ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு, குட்டையோ கிணறோ ஏரியோ பெருசா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு. அங்க அப்படியே தூய்மையா இருக்காது. மேல எல்லாம் அழுக்கெல்லாம் படிது, தூசு எல்லாம் படிஞ்சிருக்கும். அந்த தூசு எல்லாம் தள்ளி விட்டாதான் உள்ள இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி இந்த தூசு வேண்டாத நினைவலைகள் எல்லாம் நீங்க ஒதுக்கி மனசு வேலை பண்ணாத மாதிரி பண்ணாதான் ஆழ்மனதுக்கு போக முடியும். ஆழ்மனதுக்கு எப்படி போகணும்? மனசுல சிந்தனை இல்லாம பண்ணணும். சிந்தனையற்ற நிலையில் பண்ணாதான் மனசு ஆழ்மனதுக்கு போகும். அப்பதான் ஆழ்மனதில் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் நம்ம பார்க்க முடியும்.